பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய தகவல் என்னவென்று சொன்னால், ஸ்பீட் பிரேக் இன்னும் போடவில்லை என்பதை குற்றச்சாட்டாக பொதுமக்கள் அநேகமாக சொல்லி வருகிறார்கள். அதை பற்றி தான், அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது தமிழக முதல்வர் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்தார்கள். அப்பொழுது சுரண்டை வழியாக சென்றார்கள். அவர் வருவதற்கு முன்பே ஆங்காங்கே இருந்த ஸ்பீட் பிரேக்கை தரைமட்டமாக்கி சரி செய்தார்கள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு போய் 4-5 நாள் ஆகுது. இன்னும் அந்த ஸ்பீட் பிரேக்கை பழையபடி போடலை. இப்போ எங்களுக்கெல்லாம் பாருங்க, பங்களா சுரண்டையில் ஸ்கூலில், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலே 2வது இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல் பேரம்பூருக்கு ஹைஸ்கூல். அந்த ஸ்கூலை விட்டு ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, இல்லை ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, பிள்ளைகள்லாம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுதாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், 2 ஸ்பீட் பிரேக் இருந்தது. அங்கேருந்து வரும்போது இருந்துச்சு, இங்கேருந்து நாக்கிருந்து வரும்போது இருந்துச்சு. இப்போ அது இல்லாதனால பிள்ளைகள் வெளியே ஸ்கூல் விட்டு வரும்போது போகும்போது ரொம்ப சிரமப்படுது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னால அதிகாரிகள்லாம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே இதை நேரில் வந்து பார்த்து அனைத்து இடங்களிலும், அங்கே ஸ்கூலில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக், கீழே சுரண்டை பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு மேற்கொள்ள பஸ் ஸ்டாண்டு, பங்களா சுரண்டை, இப்படி நிறைய இடத்துல அப்படி போகிற வழி எல்லா பக்கமும், வீக்கப்பூர் எல்லா பக்கமும் தான் ஸ்பீட் பிரேக்கு போடலை. அதனால் அதை சீக்கிரம் நீங்கள் போட்டு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2வது, பங்களா சுரண்டையில் தண்ணி, அதாவது தாமிரபரணி தண்ணி செல்லும் தண்ணி மெயின் இது வந்து உடஞ்சி 5 நாள் ஆச்சு. அந்த தண்ணி அதையும் சரி பண்ணல. சரி பண்ணாம ரோட்ல ஃபுல்லா தண்ணி தான். வாகன ஓட்டிகள் ரொம்ப சிரமப்படுதாங்க. பொதுமக்கள் போகும்போது அதுல அந்த தண்ணியில வண்டியெல்லாம் போய் சேறு சகதியமா அவங்க மேல பட்டுருது. இப்படி நிறைய சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இதையும் குடிநீர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து பார்த்து உடனே அதையும் சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுநல அக்கறை, கேபிள் பவுண்டராஜ், கீழச்சுரண்டை. நன்றி.